பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. கல்யாணத்துக்கான துணி நகை எல்லாமே வாங்கியாச்சு. நீ எழுந்து வருவேன்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் பண்ணோம். எங்க நம்பிக்கை வீண் போகலமா? நல்ல வேலை இந்த நேரத்துல நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. மீனாட்சி தான் உங்களே நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்திலே இருந்தா. நீங்க கூட இல்லாம இருந்திருந்தா இந்த கல்யாணத்துல அது எங்க எல்லாருக்குமே பெரிய குறையா இருந்திருக்கும். இனிமே இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடக்கும். ஆண்டி, உங்க ஆசீர்வாதத்தோட எங்க மேரேஜ் நடக்கும். இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நான் கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி சேர்ந்துட்டேனே. இந்த கல்யாணம் நின்னு இருக்கும். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சேன். ஆனா கல்யாணமே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆதியும் அவங்க அக்காவும் எப்பவுமே நமக்கு ஆதரவா இருந்திருக்காங்கம்மா. ஆமாம்மா, இவ்வளவு நாளா ஹாஸ்பிடல் செலவு கூட அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஐயோ ஏங்க, இப்ப எதுக்கு ஆன்டிகிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. ஆன்டி, இது என்னோட கடமை. இதுக்கு போய் நீங்க நன்றி எல்லாம் என்ன ஆன்டி? இல்லப்பா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி மாப்ள, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ஆதரவா இருக்காரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. மேடம், டாக்டர் எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போகணும். அப்படிங்களா? சரிங்க, நீங்க டெஸ்டுக்கு போயிட்டு வாங்க. நாம பொறுமையா அப்புறம் பேசி. சரி சரி.